அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளேஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கறது புரட்டாசி மாத பலன்கள் கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு எந்த மாதிரி இருக்குன்றதை பார்க்கலாங்க. பொதுவாகவே இந்த மாத பலன்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் அப்படிங்கும்போது பொதுவாக கடகராசி கடக லக்னக்காரர்கள் அன்புக்கு நிச்சயமாக காத்திரமான நபராக இருப்பார்கள். அன்புக்கு இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த மாதம் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு நடக்க வேண்டிய பலன்கள் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறது தாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு வருமான ரீதியான அலைச்சல் உண்டு. ஆனாலும் அதன் ரீதியான ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இளைய சகோதரனுடன் இணங்கி நீங்கள் வெளியில் போகிறது வர்றது, அதற்கான செயல்பாடுகள், பணம் சார்ந்த விஷயத்து சப்போர்ட்டுகள், இது மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் உண்டு. கமிஷன், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்ச முயற்சிகள் சாதகமும் மேன்மையும் பண வரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றது தான். அதனோட உங்கள் பேச்சு திறன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வல்லமையாக இருக்கக்கூடிய அமைப்பும், அதன் ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். குடும்ப உறவுகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சற்று பயணிக்கக்கூடிய தன்மைகள், குடும்ப உறவுகளோடு இணங்கி கோயில் காரியங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷய ரீதியாகவும் இருக்கட்டும், அல்லது சுற்றுலா தலங்கள் சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவும் பயணிக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்றது தான். அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா வரவுக்கு மீறிய செலவுகள் இந்த மாதம் கட்டாயம் உண்டு அப்படின்றதுல எந்த ஒரு வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது தான். இதுவரை எடுத்த காரியத்தில் சிறு சிறு தடைகள் இருந்தது எல்லாம் விலகி நல்ல மேன்மையை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்றது தான். அதனோடு இந்த மாதம் அப்படிங்கும்போது நகை வாங்குவது சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக நீங்கள் அதை சார்ந்த செயல்பாடுகளில் ஒரு நகை அடமானத்தில் இருந்து அதை மாற்றி வைக்காது, திருப்புறது, கொண்டு போய் எடுக்கிறது, இது மாதிரியான செயல்பாடுகளை கொடுக்கறதுல உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலே கடகராசி கடக லக்னக்காரங்க தாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கும்போது இந்த கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு சடை பிடிக்காமல் இருக்கிறது, நீர்நிலை சார்ந்த இடங்கள், இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். குழந்தைகள் ரீதியான செயல்பாடுகள் சுப விரயத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பும், அவர்களுக்கான செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பும் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான். அதே மாதிரி காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கும்போது சிறு தடைகளையும் சண்டைகளையும் உருவாக்குறதுனால விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் எந்த தங்கு தடையும் இல்லாமல் நல்லபடியாக செய்து அதன் ரீதியான லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்றதாங்க. அதனோட சந்திக்கக்கூடிய நபர்கள் ரீதியான செயல்பாடுகளில் ஒரு வேலையை 2 முறை செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். சற்று அலைச்சலை கொடுத்தாலும் இது உங்களுக்கு அதை முடிவுக்கு கொண்டு வரும்போது சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்றது தான். அதே மாதிரி குடும்ப உறவுகள் ரீதியான கணவன் மனைவி பரஸ்பர அன்பில் பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள் மறைந்தாலும் கூட மற்ற பாலினம், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மூலியமும், மனைவியாக இருந்தால் கணவர் மூலியமாகவும் சிறு சிறு சங்கட்டங்கள், மன உளைச்சல் சந்திக்கிறது, கொஞ்சம் வலுவாக இருக்கிறது, விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். இதுக்கான பரிகாரம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோவில் சென்று வருவது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதாங்க. எதிர்பாராத தன லாபம் யோகம் இருக்குது அப்படிங்கிறதோடு தாண்டி இந்த மாதம் நீங்கள் குடுக்கல் வாங்கல் சார்ந்த வேலைகளை இந்த மாதம் தவிர்த்து கொள்வது நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா அதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கவனம் தேவை அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அதே மாதிரி தந்தை உறவுகள் ரீதியான செயல்பாடுகள் மேன்மையும், அதன் ரீதியான செயல்பாடுகள் சொத்து பகப்பிரிவினை செய்யணும் வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கண்டாயம் உண்டு அப்படின்றதா. மேல் படிப்பு ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் சாதகமாகவும் இருக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்ற விஷயம்தான். அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மதிப்பு, மரியாதை, கௌரவம் சார்ந்த விஷயத்தில் சற்று நிதானமும் கவனமும் தேவை. அதனோடு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது சற்று அலைச்சல்கள், அதாவது சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஓட்டங்கள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைத்து கொடுப்பதால் பயம் வேண்டாம். லாபகரம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கோல்ட்
கோச்சார ரீதியாக குரு பகவானே அமர்ந்துள்ளதால் இந்த காலகட்டம் கட்டாயம் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு பொருளாக மாற்றுறது, வண்டி வாகனம் சொத்தாக மாற்றுறது, இல்லை அப்படின்னா மறுபடியும் கடன் லோன் போட்டு வாங்கி அதை ஒரு பொருளாக மாற்றக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் தேவையில்லாத அலைச்சல்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது நலம். அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான லாபமும், கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மன உளைச்சலும், சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஓட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தாங்க. கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அபரீதமான நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனாலும் சற்று நிதானமாக செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.